எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். தங்கச்சி வரலட்சுமி விரதம் பிடிச்சிருக்கு. அதுக்காக சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. என்னென்ன செஞ்சுருக்கு, என்னென்ன அடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கு. ஏலக்காய்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு வச்சுருக்குங்க. முந்திரி, ஏலக்காய், அதுக்கப்புறமா திராட்சை எல்லாமேவும் அது ரெடி ஆயிடுச்சு பாயாசம் பிரசாதம் வைக்கிறதுக்காக. அப்புறம் கோஸ் தாளிச்சிக்கிட்டு இருக்கு விரதம் விடுறதுக்கு. பாயாசம் பார்க்கும்போதேவும் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. கோஸும் தாளிச்சாச்சு. அடுத்து என்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். சுண்டல் பிரசாதமாக படைக்கிறதுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சுண்டல் தாளிச்சாச்சு. பால் இன்னும் காய வைக்கலை. பச்சை பால் வர்றவங்க எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு சுமங்கலிக்கு. இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் வச்சிருச்சு. வெல்லம் இருக்குது. பொங்கல் வைக்கணும், சக்கரை பொங்கல். அடுத்து என்ன வைக்கணும்னா ரசம், வெள்ளை சாப்பாடு, இந்த பால் காய வச்சணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செஞ்சேன். தங்கச்சி மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் நேரத்துலேயே வந்திருக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ பானையில் தான் பொங்க வைக்க போகுது. இத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேசனில் தான் அந்த சுண்டல், பிரசாதம், கேசரி, அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் எல்லாமே நிறைய நிறைய வைக்கும். இந்த தடவை கம்மியாக தான் கூப்பிட்ருக்கு எல்லாரையுமேவும். இப்போ பொங்கல் இந்த மாதிரி தான் அரிசியை கழுவி பானையில் ஊற்றி அப்படியேவும் அந்த நுரை கட்டி அதுவாகவே பொங்கி வரும். பால் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ பொங்கல் பானையில் பொங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ரசத்துக்கு தேவையான புளி தங்கச்சி ஊற வச்சுருந்துச்சுங்க. தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு அப்படியே ரசத்துக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அப்படியே நுரை கட்டி வருது பாருங்கள். நல்லா பொங்க போகுது. நல்லா பொங்கிருச்சுங்க. நீங்களே பாருங்கள், பால் எதுவுமே ஊற்றலை. இப்படி தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அரிசி எடுத்து அப்படியே 3 தடவை அப்படியே சுற்றி சுற்றி போட்டு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் மோந்து வச்சுட்டு அரிசியை போட்டு அப்புறம் முந்திரி, ஏலக்காய், திராட்சை இது எல்லாமே தட்டி போட்டு பொங்கல் இறக்கிற வேண்டியதான். சக்கரை, வெல்லம் இதை தட்டி போட்டு நெய் ஊற்றி அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி ஆயிரும். பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு விசேஷம்னாலே வீட்டில் நல்லாயிருக்கும். அப்படியே கலகலன்னு ஆளுக வர செய்ய போக பார்க்கவே நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா விசேஷம் நிறைய சுற்றி சுற்றி விசேஷம். அதுவும் இல்லாமல் பக்கத்தூரில் திருவிழாங்க. திருவிழான்னா கும்பாபிஷேகம். அதனால் பாட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் தனியாக வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ ரசத்துக்கு நானும் தாளிச்சாச்சு. கரைச்சி இப்போ தாளித்து ரசம் வச்சாச்சுன்னா அடுத்து பால் காய் வைக்கணும், வெள்ளை சாப்பாடு வைக்கணுங்க. பொங்கலும் இறக்கிடலாம். ஒவ்வொரு வேலையாக அடுத்தடுத்து நம்மளும் பார்க்கலாமேன்னு நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தங்கச்சி விரதம் விடுறதுக்காக இந்த ரசம், சாம்பார், இந்த கோஸ் பொரியல் இதெல்லாம் சிம்பிளாக தாங்க வச்சுருந்துச்சு. பிரசாதம் வர்றவங்களுக்கு சுமங்கலிக்கு சக்கரை பொங்கல், பால், அதுக்கப்புறமா சுண்டல் இது 3ம் கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறம் மற்றபடி தாம்பூலம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு தங்கச்சி. இப்போ ரசமும் தாளிச்சாச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு நுரை கட்டி வரவும் அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். பொங்கலும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்து வருது. சிம்மிலேயே வச்சு விட்டு தான் அப்படியே வேக விடணும். இல்லைன்னா ஃபுல்லாக வச்சோம்னா அப்படியே பொங்கி வந்துடும். தண்ணியெல்லாம் நிறைய எடுத்தாச்சுங்க. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. கம்மன்னு பொங்கலும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. சர்க்கரை எல்லாமே போட்டு நெய் மட்டும் ஊற்றி அப்படியே கிண்டி வச்சிட வேண்டியதான். சூப்பராக இருந்துச்சு பொங்கல் எல்லாமே பிரசாதம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம்னு. சக்கரை பொங்கல், சாம்பார், பால் பாயாசம், ரசம், பால் பாயாசம் இல்லை, பாசிப்பருப்பு பாயாசம், பால் இன்னும் காய வைக்கலை, கோஸு, சுண்டல். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.